வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் 1 அல்லது 2 அவித்த முட்டைகளை பாயில்டு எக்கு நம்ம சாப்பிட்லாங்க. இது நம்முடைய உடலுக்கு முழு ஊட்டச்சத்தையுமே வழங்குவதற்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கும். இப்போ நம்ம முட்டைகளை ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடைச்சி சாப்பிட்றது, இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. இப்படி சாப்பிட்றத விட நம்ம அவித்து முட்டைகளை எடுத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ நீங்களும் அப்படி எடுத்துக்கோங்க. முட்டையினுடைய மஞ்சள் கருவில் தான் கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்களான விட்டமின் ஏ, டி, இ, கே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டைகளை எடுத்துக்கொள்ளும் போது புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரதச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஹை குவாலிட்டி புரோட்டீன், உயர்தர புரதச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய புரதம் முழுமையான புரதங்க. இது உங்களுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் திசுக்களை சரி செய்யறதுக்கும் தேவையான 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்களையுமே கொண்டு இருக்கு. ஒரு முட்டையில பார்த்தீங்கன்னா சராசரியாக 6 கிராம்ல உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முட்டையினுடைய ஊட்டச்சத்துக்களால் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு, கூர்மையான கண் பார்வையை பெறுவதற்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். அவித்த முட்டை இருக்குங்க இல்லையா, அந்த அவித்த முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்கு. ஸோ இது வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கேட்ராக்ட், கண்புரை அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். கண் பார்வை மங்குவதை தடுத்து கண்களை பாதுகாக்கும். அதாவது கண் பார்வைக்கு வேண்டிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை, அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்களை பாயில்டு எக் நமக்கு கொடுக்கும். இதனால நமக்கு பார்வை ஏதாவது மங்கி போயிருக்கு அப்படின்னா அந்த பார்வை கூர்மைப்படுத்தப்படும். கண் விழிப்படலம் சேதமடைந்திருப்பது, கண் கருவிழி பாதிப்படைந்திருப்பது, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கண்புரை ஏற்பட்டிருக்கக்கூடியது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு கூர்மையான பார்வையை வயதான காலத்திலுமே கொடுக்கறதுக்கெல்லாமே நம்ம பாயில்டு எக் அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம். வயதானவர்கள் தினமும் 1 அவித்த முட்டைகளை எடுத்துக்கலாம். இளைஞர்கள் 1 to 2 அவித்த முட்டைகளை சாப்பிடும்போது அந்த கூர்மை இழந்த கண் பார்வை கூர்மை பெற்றுக் கொள்வதற்கெல்லாமே முட்டையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும். மூளை வளர்ச்சி மற்றும் மூளையினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு, நம்ம எதையுமே சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக அவித்த முட்டைகளில் கோலின் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து இருக்கு. இந்த ஊட்டச்சத்து நமக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை செல்களை உருவாக்குறதுக்கும் செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கும் நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலோட வைத்திருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த கோலின் அப்படின்ற ஊட்டச்சத்து மூளை செல்களை உருவாக்குதுங்க இல்லையா, இது நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுக்கு அவசியமான ஒன்று. அப்போ நரம்புகளை தூண்டி ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னரா நீங்க சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு முட்டைகளை கொடுக்கலாம். அதுவும் அவித்த முட்டைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் உடனேயே உங்களுடைய உடல்ல உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் மிக விரைவாக கிடைக்கும். மூளை செயல்பாடுகளும் மிக சிறப்பாக இருக்கும். இப்போ வயதானவர்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது அது மூளை நரம்புகளை ஒருங்கிணைத்து செல்களை புதுப்பிக்கிறதால பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்களை குறைக்கிறதுக்கு பெரும் பங்கு வகிக்கும். மறதி வயதானவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மறதி வயதானவர்களுக்கும் முழுமையாக நீக்க முடியாது. இதய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், அவித்த முட்டைகள்ல கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குங்க. ஆனா அது இதயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய HDL அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ். ஸோ இந்த கொலஸ்ட்ரால்ஸ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால்ஸ். இந்த கொலஸ்ட்ராலினுடைய அளவை அதிகரிக்க செஞ்சு இதயத்திற்கு ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரத்த நாளங்கள் வழியாக போகும். அங்க படிஞ்சிருக்கக்கூடிய LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு தான் முட்டை உதவிகரமாக இருக்கும். இதனால கெட்ட கொழுப்புகள் நமக்கு ரத்த நாளங்களில் படிந்திருக்கிறது அகற்றப்படும். படிந்திருந்தாலுமே நமக்கு அகற்றிக்கிறதுக்கும் ரத்த நாளங்கள் அந்த கெட்ட கொழுப்புகள் LDL படியாம பாதுகாத்துக்கிறதுக்கும் முட்டை ஹெல்ப் பண்ணும். ஸோ மிதமான அளவில் முட்டை உண்பது இதய நோய்க்கான வாய்ப்பை குறைப்பதாக தான் மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. இதனால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லாததால ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய அந்த நல்ல கொழுப்புகளை தான் முட்டை நமக்கு அளிக்குது. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். முட்டை சாப்பிடுவது நீண்ட நேரத்திற்கு பசி எடுக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபையான ஃபுட்டாக இருக்கு. இதனால தேவையற்ற நொறுக்கு தீனிகளை உங்களால் தவிர்க்க முடியும். ஸோ இது ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு அல்லது பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ அதிகப்படியான கொலஸ்ட்ரால்ஸ் உங்களுடைய உடல் இருக்கு, நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, நிறைய ஃபுட்ஸ் ஹேபிட் மாற்றிட்டீங்க, அப்பயுமே உடல் எடை குறைக்கலன்னா குறையல
அப்படின்னா நீங்கள் முட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை வந்து உயர்தர புரதச்சத்து கொண்டு இருக்குங்க இல்லையா, இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே அதிகப்படியான காலை உணவுகள் எதுவும் சாப்பிட மாட்டீங்க. முட்டை மட்டுமே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்திடும். முட்டையில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள், நார் சத்து, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிக்கிறதால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கிறதுக்கு இந்த அவித்த முட்டை உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.